Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Sony HT-IV300 5.1 டிஜிட்டல் ஹோம் தியேட்டர். இதை ஹோம் தியேட்டர்னு சொல்கிறத விட மினி ஏவி ரிசீவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கிற ஹோம் தியேட்டரில் இதுவும் ஒன்று. அப்படி இந்த மாடலில் என்ன இருக்குது, என்ன நல்லா இல்லை, இதே மாடலை நீங்கள் வாங்குகிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக 100% பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ஆம்போட மொத்த பேக் சைடு வியூ. இதில் டிஜிட்டல் இன்புட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, ஒரு கோஆக்சியல் இன்புட் இருக்குது, 2 HDMI இன்புட் இருக்குது, ஒரு ARC HDMI அவுட் இருக்குது. இது போக ஒரு ஸ்டீரியோ இன்புட்டும் இருக்குது. நீங்கள் ஆப்டிக்கல் கோஆக்சியல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டால்பி டிஜிட்டல் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணாது. இதே HDMI யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபார்மேட்டுமே சப்போர்ட் பண்ணும், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 2 HDMI இன்புட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் டிவியில் ஒரே ஒரு HDMI இன்புட்ஸ் தான் இருக்குது, ஆனால் மல்டிபிள் டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்க. அதாவது ஒரு DTH பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் HDMI கேபிளை மாட்ட தேவையில்லை. அந்த 2ஓட இன்புட்டும் நீங்கள் இதில் கொடுத்துட்டு வீடியோ அவுட்புட் இதிலேருந்து எடுத்து உங்கள் டிவியை கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிமோட்லேயும் HDMI ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் சன் மியூசிக் ஹெச்டியில் சன் மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிவி ஆஃப் பண்ணாலும் கூட இதில் 5.1 ப்ளே ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்காத பட்சத்தில் நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதில் HDMI இன்புட் கொடுத்துட்டு நீங்கள் 5.1 சாங்ஸ் மட்டும் கேட்குறதாலும் கூட இந்த மாதிரி ஆப்ஷனில் கேட்கலாம். அப்புறம் இது வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இதில் எல்லாத்துக்கும் கலர் கோடிங் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வயர் வந்து இது ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரை மாற்றிடுவோன்ற பயமும் இதில் இருக்காது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹீட்டை வெளியேற்றுறதுக்காக ஒரு சின்ன ஃபேன் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இவ்வளோ தான். முன்னாடி சைடு பார்த்தீங்கன்னா சோனின்னு அவங்களோட பிராண்ட் நேம் இருக்குது. அப்புறம் NFC சிம்பிள் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல டிஸ்பிளே வரும். இங்கே ஃபங்க்ஷன் கீ இருக்குது, அப்புறம் 2 வால்யூம் கீ இருக்குது. இது எல்லாமே டச் கீ மாதிரி வேலை செய்யும். ஃபங்க்ஷன் கீ வச்சு நீங்கள் இன்புட் வந்து என்னென்ன வேணும்னு இதில் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரிமோட்டில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு USB போர்ட் இருக்குது. அதில் 5 வோல்டேஜ் 1 ஆம்பியர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் போடுறதா கூட இதில் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போடலாம். ப்ளஸ் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிவிட்டு இதில் மூவிஸ் பார்க்கலாம். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணும்போது எல்லா ஃபார்மேட்டுமே இதில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆகுது. உங்கள் டிவியில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் படம் வந்து பார்க்கலாம். அதுக்கு கீழே ஹோம் தியேட்டர் சிஸ்டம் HT-IV300ன்னு சொல்லிட்டு இந்த மாடலோட நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஸ்பீக்கர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 5மே ஒரே டிசைன் தான், பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கூட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. சைடில் வந்து மிரர் டைப்பு கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு லுக்காக நல்லாயிருக்கு. உள்ளே வந்து 3 இன்ச்சில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 5மே 3 இன்ச்சு ஸ்பீக்கர் தான். அப்புறம் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் வயர் லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஸ்பீக்கருக்கு ஒரு 7 ஃபீட் இருக்குது, ரைட் லெஃப்ட் ஸ்பீக்கருக்கு ஒரு 8 ஃபீட் இருக்குது, சப்வூஃபருக்கு ஒரு 10 ஃபீட் இருக்குது, சரவுண்டு ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு 23 ஃபீட்டு கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு 8 இன்ச்சு சைஸ் சின்னதாக இருந்தாலும் கூட கேட்குறதுக்கு 10 இன்ச்சில் சவுண்டு வர மாதிரி நல்லாவே இருக்குது. இந்த பாக்ஸோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர் இருக்குது, லென்த்து வந்து 32 சென்டிமீட்டர் இருக்குது, அகலம் வந்து 25 சென்டிமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சேனலுக்கும் வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, இந்த 4 சேனலுக்கும் ஒரு சேனலுக்கு 125 வாட்ஸ் மேனிக்கு மொத்தம் 500 வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சென்ட்ரல் ஸ்பீக்கரும் சப்வூஃபரும் ஒரு சேனலுக்கு 250 வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 1000 வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோம் தியேட்டரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதோட சைஸ் வந்து காம்பேக்டாக சின்னதாக இருக்கிறதுனால இதை ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது போக சப்போஸ் இது சர்வீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆம்பை மட்டும் தூக்கிட்டு போய் ஈஸியாக சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். சப்வூஃபரோடு தூக்கிட்டு போய் திரியணுன்ற அவசியம் இதில் இருக்காது. ரெண்டாவது இதோட சப்வூஃபர் 8 இன்ச்சில் இருந்தாலும் கூட 10 இன்ச்சு அளவுக்கு சவுண்டு வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குது. பேஸ் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹோம் தியேட்டர் பிடிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா இதோட யூஎஸ்பி மூலமாக நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா ஃபார்மேட்லேயும் படம் பார்க்க முடியும். உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு டிவைஸ் இல்லை, ப்ளஸ் டிவிலையும் பென்ட்ரைவ் ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில்
இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ஃபார்மேட்லேயும் படம் பார்க்க முடியும். 4வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பில் இருக்கிற HDMI இன்புட்டு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் HDMI இன்புட் இருக்கிற ஒரே ஹோம் தேட்டர் இது தான். அதாவது ARC தவிர 2 HDMI இன்புட்டு கொடுக்குற ஹோம் தேட்டர்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். 5வது ஃபார்மேட் சப்போர்ட்டு. அதாவது டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, டால்பி ட்ரூ HD, TTS HD அப்படி நீங்கள் எந்த ஃபார்மேட் ப்ளே பண்ணாலும் இதில் உங்களுக்கு 5.1 ப்ளே ஆகும். டால்பி அட்மாஸு, TTS X இந்த 2 ஃபார்மேட்டு தவிர நீங்கள் எதை ப்ளே பண்ணாலும் நீங்கள் 5.1 இதில் படம் பார்க்க முடியும். 6வது பாயிண்ட்டு, இதில் ப்ரோலாஜிக் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ப்ரோலாஜிக் 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் நார்மல் MP3 ப்ளே பண்ணாலும் கூட 5.1 சரவுண்டில் நீங்கள் வந்து சாங் கேட்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஹோம் தேட்டரோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சப்வூஃபரு. என்னடா சப்பு தான் நான் பாசிட்டிவ்ல சொன்னேன், இப்போ நெகட்டிவ்ல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வாய்ஸை விட சப்போட வால்யூம் ரொம்ப அதிகமாகிடும். அது வந்து எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியாது, ரொம்ப ரேர் தான். சில நேரங்களில் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்து சப்பு வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 2வது சரவுண்டு வால்யூமில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே பண்ணுற 5.1 வீடியோ வந்து எல்லாமே ஒரே மாதிரி சவுண்டு இருக்காது. ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோ ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, சரவுண்ட் வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டோட வால்யூம் தான் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது. காது கிட்ட வச்சு கேட்கும்போது தான் இதுவும் ப்ளே ஆகுதுன்றதே நமக்கு தெரிய வருது. செட்டிங்ஸில் சரவுண்டோட வால்யூம் அதிகமாக வச்சாலும் கூட இந்த குறை வந்து இருக்க தான் செய்யுது. இது வந்து எல்லா வீடியோவுக்கும் கிடையாது, ஒரு சில வீடியோவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. 3வது செட்டிங்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏதாவது செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து முடியாது. நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸ் போனாலே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிரும். நீங்கள் செட்டிங்ஸ் தேவையானதை வச்சுட்டு மறுபடியும் வந்து வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 4வது நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோலாஜிக் 2 ஆப்ஷன் இருந்தாலும் கூட அது ரிமோட்டில் கொடுக்காது எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. ப்ளஸ் ரிமோட்டில் ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக வால்யூம் இல்லாததும் ஒரு குறையாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சப்புக்கும் சரவுண்டுக்கு மட்டுமாவது கொடுத்துருக்கலாம், அது இல்லாதது ஒரு குறையாக தான் இருக்குது. இந்த குறையெல்லாம் எனக்கு பர்சனலாக எனக்கு தோணுன குறை தான். இதே குறை எல்லாத்துக்குமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு குறையாக தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹோம் தேட்டர் தாராளமாக வாங்கலாம். இந்த ஹோம் தேட்டரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு 25,000 24,000 25,000 வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 இருந்தது, இப்போ 25,000 விற்றுக்கிட்டு இருக்காங்க. 25,000 பட்ஜெட்டில் இதே ஸ்பெசிஃபிகேஷனாக வேறு எந்த ஹோம் தேட்டருமே இல்லை. இதை விட நல்ல ஹோம் தேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏவி ரிசீவர் தான் வாங்கி ஆகணும். ஏவி ரிசீவர் நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது எப்படி அது ஒரு 50,000 நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். ஸோ 25,000 பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு ஹோம் தேட்டர்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பெருசாக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹோம் தேட்டரை வாங்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.